அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஒரு காலத்தில் கயல் என்ற ஒரு சிறுமி இருந்தாள். கயல் தனது கிராமத்தை மிகவும் நேசித்தாள். ஒவ்வொரு காலையிலும் அதன் வெயில் நிறைந்த பாதைகளில் நடந்து செல்வதையும் குழந்தைகள் விளையாடுவதையும் அவள் விரும்பினாள். எல்லா இடங்களிலும் வண்ணமயமான பூக்கள் பூப்பதை பார்ப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. கயல் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் விரும்பினாள். அவளுக்கு பிடித்த இடம் வண்ணமயமான புத்தகங்கள் நிறைந்த நூலகம். அவள் திருக்குறள் என்ற சுவாரஸ்யமான புத்தகத்தை கண்டுபிடித்து அது எதை பற்றியது என்று யோசித்தாள். ஒரு நாள் கயல் தன் தாத்தாவுடன் நடந்து சென்று கொண்டிருந்தாள். தாத்தா, கயல் கேட்டாள். திருக்குறள் என்றால் என்ன? தாத்தா கயலை பிரமிப்புடன் பார்த்து பதிலளித்தார். திருக்குறள் நம் நாட்டிலிருந்து வந்த மிக பழமையான புத்தகம். ஆனால் இது நிறைய பக்கங்களை கொண்ட கதை புத்தகம் அல்ல. இது சிறிய சிறிய கவிதைகளை கொண்டிருப்பதால் இது சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு கவிதையும் 2 வரிகள் மட்டுமே நீளமானது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவும் பல ரகசியங்கள் இந்த புத்தகத்தில் உள்ளன. திருவள்ளுவர் என்ற ஞானி நீண்ட காலத்திற்கு முன்பு எழுதினார். கயல் தலையசைத்து முதல் குறளை உச்சரித்தாள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. தாத்தா சிரித்துக் கொண்டே மேலும் விளக்கினார். ஆ என்ற எழுத்து பல வார்த்தைகளை உருவாக்க உதவுகிறது. தாத்தா சொன்னார், இது ஒரு பெரிய மரம் வளர உதவும் சிறிய விதை போன்றது. புத்தகங்களில் உள்ள அனைத்து வார்த்தைகளுக்கும் ஆ தொடக்கமாக இருப்பது போல இந்த திருக்குறள் நம் உலகில் உள்ள அனைத்திற்கும் ஒரு சிறப்பு ஆரம்பம் இருப்பதாக நமக்கு சொல்கிறது. சூரியனை பிரகாசிக்கவும் பூக்கள் வளரவும் மீன்களை நீந்தவும் செய்த முதல் பிரகாசம் போல நாம் காணும் மற்றும் உணரும் அனைத்து அற்புதமான விஷயங்களுக்கும் இது தொடக்கமாகும். ஆ என்பது வார்த்தைகளின் தொடக்கமாக இருப்பது போல கடவுள் உலகின் தொடக்கமாக இருக்கிறார். எனவே எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் உள்ளது. அன்று முதல் கயல் ஆ என்ற எழுத்தை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு திருக்குறள் நினைவுக்கு வந்தது. அவள் உலகை பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியான பறவைகள், உயரமான மரங்கள், மின்னும் நட்சத்திரங்கள், இவை அனைத்தையும் சாத்தியமாக்கிய சிறப்பு தொடக்கத்தை அவள் நினைவு கூர்ந்தாள்.